சிறப்பு பேச்சாளர் புலவர் ஐயா ராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். அவரை பற்றி அறிமுக உரை லயன் MJF மாப்பிள்ளை உதய செல்வன் அவர்கள் உரையாற்றுவார்கள். பொதுவாக அறிமுகம்னா நமக்கு தெரியாத நபரை இது இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணுறது தான் அந்த அறிமுக உரை. ஆனால் நமக்கு எல்லாரும் நல்ல தெரிஞ்சவர் தான், இருந்தாலும் மரபு கருதி அவர் ஒரு சில அறிமுகம். 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்தவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால் நல்லாசிரியர் விருது பெற்றவர். 1000 கும்பாபிஷேகத்துக்கு வர்ணனையாளராக இருந்தவர். சன் டிவி புகழ் ராமலிங்கம் ஐயானா தெரியாத நபரே இருக்காது. இதெல்லாம் மரபான ஒரு அறிமுகம். பர்சனலாக சொல்ல போனோம் அப்படின்னா பொதுவாக ஒரு பேச்சாளரை கூப்பிட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வர செய்தியை சொல்லி நம்மளெல்லாம் சிரிக்க வைப்பாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம KGFல ஒரு டைலாக் வரும், அதாவது நான் 10 பேரை அடித்து வந்தவன் டானு, நான் அடித்தவன் எல்லாம் டான் தாண்டான்னு சொல்கிற மாதிரி அந்த வாட்ஸ்அப் நிகழ்ச்சி வருது பாருங்கள், அந்த பேச்சு எல்லாம் கொடுத்த அந்த சிறப்புக்குரியவர் தான் நம்ம ராமலிங்கம் ஐயா. இது மட்டும் இல்லை, எங்கள் லைன்ஸில் ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்கு பொதுவாக பேச்சாளர்களை கூப்பிடுவோம். நான் என்னோட அறிமுக லைன்ஸில் ரீஜன் சேர்மனாக இருக்கும்போது என்னோட விட சிறப்பு பேச்சாளராக வந்தவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் லைன்ஸே ரீஜன் கான்ஃபரன்ஸே அவரை நம்பி தான் இருக்குது. பாதி கான்ஃபரன்ஸுக்கு மேலே சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டால் ஃபிக்ஸடாக அது ராமலிங்கம் ஐயான்னு சொல்லுவாருங்க. அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர் நம்மளோட சிறகுகள் இந்த 12ஆம் ஆண்டு கல்வி விழா வந்ததுக்கு மிகப்பெரிய பெருமை. அவரை அறிமுகம் செய்கிறதுல எனக்கும் ஒரு பெருமை. இந்த நேரத்தில் இவர் தான் ராமலிங்கம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறேன். ஐயா, உங்கள் சிறப்புரையை வாருங்கள் வாருங்கள் என்று அன்பாக அழைக்கின்றேன். சிறகுகள் 12ஆம் ஆண்டு கல்வி விழா. 12 என்பது ஒரு அருமையான எண். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சி பூ பூக்கும். ஒரு இளைஞர்கள் ஒரு எல்லையை தாண்ட வேண்டும் என்றால் கல்வியிலே 12ஆம் வகுப்பு தான் ஒரு எல்லை. ஒரு வருடத்திற்கு எல்லை ஒரு 12 மாதங்கள். அப்படி 12 என்ற ஒரு எண்ணுக்கு ஒரு எல்லையை வகுத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு கல்வி வளர்ச்சி விழாவாக இந்த 12ஆம் ஆண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து அருமை நண்பர் காசி பாண்டியன் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க அண்ணன் முத்துமாணிக்கம் அவருடைய தம்பி ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. என்னை இன்றைய தினம் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற சிறப்பு நம்முடைய திருப்பதி அவர்களை சாரும். நீண்ட காலமாக என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய திருப்பதி அவர்களுக்கும் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாத்திரங்களை வைத்து மையப்படுத்தி பல்வேறு குடும்பங்களுக்கு உங்களுடைய திருக்கரங்களினால் பல்லாயிரம், பல லட்சம், பல கோடி குடும்பங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவி செயலை ஆண்டவன் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். நம்ம மண்ணில ஒரு பழமொழி உண்டு, பாத்திரம் பிடித்தவள் பாக்கியசாலின். அப்ப நீங்க ஒவ்வொரு பாத்திரத்தையும் கையில் எடுக்கும் போதெல்லாம் நீங்க பாக்கியசாலியா தான் மாறுறீங்க.
இன்னாரால் இந்த தொழில் சிறப்பாக நடைபெறும் என்பதுதான் எல்லாம் வல்ல இறைவன் அந்த தொழிலை அவர்கள் கையிலே ஒப்படைப்பதாக நான் கருதுகிறவன். அது அவரவர் எனக்கு எழுதுகோலை கையிலே கொடுத்தான். அதனால்தான் பாரதி சொன்னார், எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னார். எந்த தொழிலை எவர் செய்கிறாரோ அவருக்கு அந்த தொழில் மிகப்பெரிய தெய்வம். அது அதனால்தான் ஆயுத பூஜைன்னு ஒன்னே உலகத்தில் கொண்டாடாத ஒரு விழாவை நம்ம மண்ணில் கொண்டாடுறோம். எது நமக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவுகிறதோ அதுவும் நமக்கு கடவுள் என்று பார்க்க கற்றுக் கொடுத்த முன்னோர்கள் பாரம்பரியமாக அதை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே இந்த குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து உறவுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறகுகளை உருவாக்கி தர்றோம். சிறகுகளுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் அது உயரத்தை நோக்கி பறக்குமே தவிர தரையில் இருக்காது. நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் உயரத்தில் பறக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த சிறகுகள் கல்வி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கல்வி ஒன்றுதான் ஒரு மானுடத்தை உயர்த்தும். மேதகு அப்துல் கலாம் அவரிடத்திலே நான் ரொம்பவும் ஈடுபாடு உடையவன். அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்டார். இந்தியாவின் எதிரி யார் என்று கேட்டார். இந்தியாவின் முதல் எதிரி யாருன்னு கேட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? பாகிஸ்தான் சொல்லுவோம். எல்லா பசங்களும் அதான் சொல்லி. ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும் சொன்னாள், இந்தியாவின் முதல் எதிரி வறுமை என்று சொன்னாள். உடனே அப்துல் கலாம் கேட்டார், இந்த வறுமையை ஒழிக்க என்ன பண்ணணும்னார். அதே பொண்ணு சொன்னார், கல்வியை கையில் எடுக்க வேண்டும்னு சொன்னார். அப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா நிலைகளும் மாறுது. இப்போ அந்த காலத்தில் இன்னாருடைய பிள்ளை இதை தான் வரணும், இதனாருடைய இதை தான் வரணும்னு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. எல்லாமே உலகம் தலைகீழ போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த துறைக்கு வர வேண்டும் என்பதை விட எவர் எந்த துறைக்கு போவதற்கு தகுதி பெறுகிறாரோ அவர் போகலாம் என்கிற காலம் இந்த காலம். அதனால நம்ம பிள்ளைகளை எவ்வளவு வேணாலும் படிக்க வைக்கலாம். படிப்பு ஆற்றல் வேறு, படைப்பு ஆற்றல் வேறு. ரெண்டுமே, திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. மார்க் வேறு, மதிப்பு வேறு. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுக்காக நான் இதை அன்பா சொல்றேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர், அதே சமயத்தில் ஒரு பெற்றோர். அதனால ரெண்டு வகையில் இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரோல் மாடல் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்பா தான் ரோல் மாடல். பிழைப்புக்காக நடித்து கொண்டிருக்கவன் கோடிக்கணக்கான பணத்தை பெறுகிற நடிகன் அவனுக்கு ரோல் மாடல் கிடையாது. நடந்து காட்டுகிறவர்கள் தான் ரோல் மாடல் என்றால் முதல் ரோல் மாடல் அம்மா அப்பாவை தவிர அவனுக்கு வேற யாருமே கிடையாது. அடுத்தது ஆசிரியர், அடுத்தது சமுதாயத்தின் தலைவர்கள். அதில் இப்பெல்லாம் ஒன்று ரெண்டு தான் தேரும், எல்லாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் பேரறிஞர் அண்ணா காலத்துக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் காலத்துலனா நீங்கள் மார்தட்டி எல்லாரையும் இவருன்னு சொல்லலாம். இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. அன்பான உறவுகளே, எங்க சுத்தினாலும் மேம்பாலம் கட்டியிருக்கான். ஊருக்கு ஊரு மேம்பாலம் கட்டிக்கிறான். மேம்பாலம் கட்டுவதற்கு 1000 கைகள் தேவை. உறவு பாலத்தை கட்டுவதற்கு 2 கைகள் இருந்தால் போதும், இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் ஃபண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நான் பார்க்குறேன், இந்த கல்வி வளர்ச்சிக்கு நாம் எவ்வளவு நாள் செலவு பண்ணலாம் ஐயா. மற்றவதற்கு செலவு செய்கிறதை விட என்னுடைய சமூகம்தான் இந்த உயரத்தை எனக்கு தந்தது என்று ஒரு பையனோ ஒரு பெண்ணோ எதிர்காலத்தில் சொல்லுகிற சிறப்பு இருக்குது பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுங்க, அவங்க ஒரு உயரத்தை அடைந்த பிறகு அவர்களால் முடிந்த வரையில் இந்த நற்பணியை கையில் எடுத்து செயல்பட வேண்டும்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போதும். அவன் ஒன்று இங்கே கொடுக்க வேண்டாம். இது அப்படியே வளரணும். இது இன்னும் இன்னைக்கு லட்சங்களிலே செலவு முதலீடு பண்ற இந்த விஷயம் கோடிகளிலே வரணும். பிள்ளைகளுக்கு நிறைய நல்லா படிக்கிறானா,
தகுதியுடைய பிள்ளையா, தரத்தை நோக்கி போறானா, அவனுடைய உயரத்திற்கு இது ஒரு ஏணிப்படியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அது அவங்க வீட்டுக்குள்ள தானே இவங்க வீட்டுக்குள்ள தானே பாரபட்சம் இல்லை. சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிள்ளை என்கிற போது இந்த சமூகம் செழிப்படைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த கல்வி உயர வேண்டும் என்ற பெருமிதத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறீங்க. ரொம்ப அருமையான சிறப்பு இது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் கெட்டு போயிட்டான்னுவாங்க. நான் அதில் ஒத்துக்கிறதே கிடையாது. சார் ஐயாலாம் இருக்கோம், மூத்த பெருமக்கள் இருக்கீங்க. நாம் படிக்கிற காலத்தில் இருந்த ஒரு பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அம்மா அப்பா அதிகமாக பேசணும், தாத்தா பாட்டிக்கிட்ட அதிகமாக பேசணும். இப்போ அந்த வாய்ப்பே குறைஞ்சி போச்சு. பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அவனை தடுத்து நிறுத்துவதற்குரிய தடைகள் ஏராளம். அந்த தடைகளையும் உடைத்தெறிந்து கொண்டு உயரத்துக்கு வருகிறான் என்றால் அவரை நம்ம பாராட்ட பழக வேண்டும். யார் ஒருவர் பிள்ளைகளை பாராட்டுகிறார்களோ அந்த பாராட்டுக்குரிய பிள்ளைகள் தான் படிக்கட்டில் வேகமாக வருவான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது இந்த செல்போன். இது என்னைக்கு வந்ததோ இந்த சமுதாயம் திசை மாறி போகுது. உண்மையா இல்லையா? இது உள்ளங்கையில் இருந்தால் ஈரான் பிரச்சனை தெரியும், இஸ்ரேல் பிரச்சனை தெரியும், உக்ரைன் பிரச்சனை தெரியும், ரஷ்யா பிரச்சனை தெரியும், ட்ரம்ப் என்ன ஆர்டர் போடுறாரு டெய்லி அதுவும் தெரியும். இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியும். இதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கையில் வச்சுன்னு பேசணுன்னா அந்த அம்மா வீட்டில் அம்மா கூப்பிடுறது கூட காதில் உள்ள என்னையா கூப்பிட்டேன்னு கேட்பாங்க பல பேர். பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அரிய கருவிதான், ஆனால் இன்றைக்கு பார்ப்பதற்குரிய கருவியாக மாறி போச்சு. அதனால பிள்ளைகள் இதையும் கையில் எடுக்கிறான், ஆனாலும் நல்லா படிக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த பிள்ளைகளை பாராட்டும். நீங்க செல்போன் கையில் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளை நம்ம திட்டக்கூடாதுமா. ஏன்னா அந்த செல்போனை கொடுத்ததே நம்ம தான். அப்பெல்லாம் குழந்தை அழுதுன்னா கொண்டு போய் தாத்தா கிட்ட கொடுப்பாங்க, அவர் சமாதானப்படுத்துவார். பாட்டி கிட்ட கொடுப்பாங்க, மடியில் போட்டு தாளாட்டம். இப்போ குழந்தை அழுதுன்னா ஒரே ஆயுதம், செல்போனை ஆன் பண்ணி கொடுத்துட்டா அத்தனை அழுகையும் நின்று போகுது. அம்மா பால் சாப்பிட்ட பிசைஞ்சு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாயா, அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், தாத்தாக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய், எதிர்விட்டு அண்ணனுக்கு பக்கத்து விட்டு அங்கிளுக்குன்னு உறவுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பண்பாட்டை சோறு ஊட்டும் போதே சொல்லி கொடுத்த தாய் இன்றைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் செல்ல ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்டு கிண்ணத்தை கையில் கொடுக்குறா. அது அள்ளி அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறும் தெரியல, மோர் சோறும் தெரியல. அந்த குழந்தைய வளர்ந்து பெரிய ஆளான பிற்பாடு டிவிக்கு முன்னாடி உட்காந்து தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுங்கிறான். உள்ளேருந்து அவங்க சம்சாரம் கத்துது, டிவி பார்த்துன்னு சாப்பிடாதயா, டேஸ்ட் தெரியாது. அது டேஸ்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி பார்க்குறேன்றான். அப்போ இது எதனுடைய வளர்ச்சி பாருங்க, இதனுடைய வளர்ச்சி பாருங்க. இங்கே எல்லாரும் தாய்மார் இருக்கீங்கம்மா, உங்களை வணங்கி கேட்குறேன். தாய்மார்கள் எந்த இடத்துல நிறைந்திருக்கிறாங்களோ அந்த விழா சிறப்பாக இருக்கும், அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கிற பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் நம்பணும், எங்கள் தாம்பரம் பக்கத்தில் சேலையூரில் ஒரு அம்மா ராத்திரி 12:30 மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. அவன் வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான், அக்கிரமமா இல்லை, அர்த்தராத்திரியில் மேக்கப் பண்ணுறிய, யார் உன்னை பார்க்க போகிறாங்க, வாயை மூடியா, பார்க்கறதுக்கா மேக்கப் பண்ணுறேன், ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன் செல்லில், ஊற்று பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது, அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலுக்குது. நான் கஷ்டப்பட்டு மறுபடியும் மேக்கப் பண்ணிக்கிறேன், நீ கிண்டலா பண்ணுறேன்னு அவன் மறுபடியும் ஒரு கட்சிப்படுத்துங்கிறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த அம்மா கேட்டுது, ஏன் சிரிக்கிறேன், ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறேன்னே, என்னை கருணையோட பாருன்னு. இந்த செல்போன் வந்த பிறகு பல சிக்கல்கள் வீட்டில், வாலிப பிள்ளைகளுக்கு பல திசை மாற்றங்கள், இன்னும் நகரப்பகுதிகளே பல சீரழிவுகள் எவ்வளோ இருக்கு. அதனால நமக்கு மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், அம்மா அப்பா தான் ரோல் மாடல்.
அவங்கள விட பிள்ளைகளுக்கு அக்கறை காட்டுறவங்க யார் இங்கே இருக்காங்க? அதனால் அம்மா அப்பாவுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. வீட்டில் இருக்கிற அன்பு தான் அந்த பிள்ளைகளுடைய உயரத்துக்கு காரணமாக இருக்கும். நம்முடைய ஆதரவு தான் அவர்களுக்கு அரவணைப்பாக இருக்கும். நமக்குள்ள சண்டை போட்டு இருந்தோம்னா அவனுக்கு ரோல் மாடல்லேருந்து நம்ம விலகிடுவோம். எப்பொழுதுமே ஒரு தொழில் அபிவிருத்தி ஆக வேண்டும் என்றால் அந்த தொழிலை கையில் எடுத்தவருடைய குடும்பம் வளமாக இருக்கணும், நலமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நீங்கள் எந்த கொள்முதலும் செய்ய முடியும், எதிலையும் உயர முடியும். சாதாரணமானதில்லை. பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனுஷன் உண்டா உலகத்தில்? அவரவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனைகளை கண்டு விலகிவிட்டால் வளர்ச்சி கிடையாது. இளம் வயதிலே டீ கேனை எடுத்தும் போய் டீ வித்தாதான் குடும்ப வாழ்க்கைன்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் சளைக்காமல் அந்த இளைஞன் டீ வித்தார். இன்னைக்கு இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கிறார் என்றால் அது பிரச்சனைன்னு விலகி இருந்தால் உயர முடியாது. ஓடுற பஸ்ஸில் விசில் ஊதுறது தான் என் வாழ்க்கைன்னு முடங்கி போயிருந்தா இன்னைக்கு நடிப்பது கூலியாக இருந்தாலும் வாங்குவது கோடி. நிஜ கூலிக்கு சம்பளம் 100 ரூபாய், அதுவே நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் கூலியா நடிக்கிறவனுக்கு 300 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கலாம். உலகம் அப்படி இருக்கிறது. அதனால நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் நம்ம பார்க்க மகாத்மா காந்தி எப்படி உருவானார் சார்? அவர் தான் சொல்றார் சத்திய சோதனையில், என்னுடைய ரோல் மாடலை எங்க அப்பா அம்மா தான் சொன்னார். மேதகு அப்துல் கலாம் என்ன சொன்னார் தெரியுமா? என் அன்னையிடத்தில் நான் அன்பை கற்றேன். அக்னி சிறகுகளை பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. என் அம்மாவிடம் அன்பை கற்றேன், என் அப்பாவிடம் ஆற்றல்களை கற்றேன், ராமேஸ்வரத்தின் சமுத்திரத்தினுடைய அலைகளிடத்தில் ஓயாத உழைப்பை கற்றேன் என்று எழுதுகிறார். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் பிரச்சனைகள் இல்லாத வீடு கிடையாது சார். எல்லா வீட்லையும், எல்லா இடத்துலையும். ஒரு நண்பர் உட்கார்றார், அவர் கணவர் உட்கார்றார், அந்த மாதிரி இலை போட்டு சாப்பாடு வைக்குது. சாதம் வச்சு குழம்பு ஊற்றுது சார். ஒரு வாய் எடுத்து வச்சான். நம்ம சாப்பிடும் போதே பேசுவோம் தெரியுமில்ல? சாப்பிடும் போதே பேசுவோமா இல்லையா? அப்படி சாப்பிடும் போதே ஆரம்பிச்சான் பேச்சு. அந்த முரட்டு கால படத்தை பாரதி ராஜா டைரக்ட் என்ன அருமையா பண்ணியிருக்கிறாருன்னு அந்த அம்மா கேட்டது. தெரிஞ்சா பேசி, தெரியலாம் கம்முன்னு சாப்பிடு. முரட்டு கால படத்தை எஸ்பி முத்துராம ஐயா தான் டைரக்ட் பண்ணார். உளர்ற அப்போ அவன் கேட்டான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறிய, இந்த குழம்புல உப்பு போடணுன்றதை ஏன் மறந்தேன்? அப்போ அந்த அம்மாவே சிரிக்குது. சிரிச்சுட்டு சொல்லுது, இனிமேல் நாளிலேருந்து ஒழுங்காக வைக்கிறியா? இதான் சார் வாழ்க்கை. அதாவது ஒருவரை ஒருவர் தாக்குதல் அல்ல வாழ்க்கை, தாங்குவது தான் வாழ்க்கை. அந்த தாங்குகிற குணம் வீட்டுக்குள்ள இருந்தாதான் வெளி சமுதாயத்துக்கும் வரும். அன்றைக்கு அங்க உள்ள நாம தாங்கிறதுனால தான் இப்ப நம்ம அத்தனை பிள்ளைகளையும் தாங்குகிற இந்த சிறகுகளை அவர்களுக்கு உருவாக்குகிறோம். சிறகுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. பருந்தினுடைய உயரத்தை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. பருந்து குரல் கொடுத்தும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. தரையில நடக்கிற வாத்து பாருங்க, குட்டையில கொண்டு போய் வாத்துக்காரன் விடுவான். ஒரு 20-30 வாத்து மேயும். கரையில ஏத்திட்டான்னா ஒரு சவுண்டு கொடுத்துட்டே போகும். கண்ணை மூடிக்கின காதால மட்டும் கேளுங்க அந்த சவுண்டை. அத்தனையும் ரிப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் அந்த சவுண்டு. இந்த குட்டையில கொண்டு போய் விட்டான், ஒரு மீன் இல்லை, பூச்சி இல்லை, புழு இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பருந்து ஒருபோதும் அப்படி குரல் கொடுத்ததில்லை. அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அதனுடைய சிறகுகளுக்கு எது வலிமை தெரியுமா? மழை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கீழே பறக்கிற சின்ன சின்ன பறவைகள் கூடு நோக்கி ஓடிவிடும். பருந்து மட்டும்தான் மழை தொடங்குகிற இடத்துக்கு மேலே போய் பறந்து தன் பயணத்தை தொடரும். அப்படி நம்முடைய கல்வியினுடைய உயரம் தான் உலகம் முழுவதும் பறந்து வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும். இன்னைக்கு நல்ல பிள்ளைகள் அறிவுபூர்வமா இருக்கான். இன்னும் கூட நான் வெளிப்படையா சொல்றேன்,
கல்வி கற்பது என்பது ஆசிரியர்களோடு மட்டும் நின்று விடுவதில்லை. ஏன்னா இன்னைக்கு அவனுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒரு அம்மா 4th ஸ்டாண்டர்டு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கணக்கு கேட்குது. 4 4 எத்தனைடான்னுது? 10ன்னா. ஏண்டா படுத்துற? 4 4 எத்தனை? 10. என்னடா அவங்க ஒப்ப நாட்டுமே பேசுற. சரியா சொல்றா அம்மா, நான் டெய்லி பார்க்குறேன், கீரைகாரமா ஒரு நாளைக்கு வந்தது, ஒரு கட்டு கீரை 10 ரூபான்றது, நீ 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய்க்கு கேட்குற. ஒரு நாள் கத்திரிக்காய் எடுத்து வந்து 20 ரூபா சொல்லிச்சு, 2 ரூபா குறைச்சி 18 ரூபாய்க்கு வாங்குற. டெய்லி பார்க்குறேன், 10 நாளாக 2 ரூபா குறைச்சி தான் வாங்குறேன். இப்போ நான் 4 4 8ன்னு கரெக்டாக சொல்லிட்டா அதில் நீ 2 குறைப்ப. அது ராங் ஆன்சர் வரும். இப்போ 4 4 10 நான் சொன்ன பத்தியா, இப்போ நீ 2 குறைச்சா கரெக்ட் ஆன்சர் 8 வரும். அப்போ நம்ம எவ்வளோ கவனிக்கிறோம் பார்த்தீங்களா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நல்லதை கற்றுக் கொடுப்போம், நேர்மையை கற்றுக் கொடுப்போம், கடுமையான உழைப்பை கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு அவனுக்கு என்னை பொறுத்தவரையில் படிப்பும் வேணும், அதை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய பண்பாடும் அவனுக்கு இடத்துல நிறைய வேணும். மதிப்பும் வேணும், மார்க்கும் வேணும். 2 இருந்தால் தான் சார் இது. மார்க்ன்றதுக்கு மதிப்பெண்ணு தான் பேரு. மதிப்பும் எண்ணும் சேர்ந்தால்தான் மார்க். அதனால அந்த மதிப்பு கெடாமலும் பார்க்கணும். நாம நம்முடைய இந்த சமுதாயத்தை சார்ந்தவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கெடுவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், ஒட்டுமொத்த சமுதாயமும் உயர்ந்த பண்பாளர்கள் என்பது பிள்ளைகளுக்கே தெரியும். அதனால நம்முடைய பாரம்பரிய பெருமை. அதனால்தான் எங்கள் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. நம்முடைய பெரியவங்கள் எல்லாம் வம்சாவழியாக இந்த பாரம்பரிய பண்பாட்டை உங்களுக்குள்ளே வைத்திருப்பதனால் தான் இந்திய குடும்பங்கள் சிதறாமல் சிந்தாமல் அருமையாக வாழ்வதற்கு காரணம் இதுதான். ஏன்னா பல நாடுகளில் நாங்கள் போயிருக்கிறோம், அங்க இருக்கிற பண்பாடுகள்லாம் வேற. பிள்ளைகளிடத்தில் நிறைய மகிழ்ச்சி. அதான் மகிழ்ந்து குழாவின்னு நான் பாருங்க பாரதி. ஒரு அரை மணி நேரமாவது தினம் பேசுங்க. ஏன்னா அவனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்குது. சமீபத்தில் நான் லஸ் விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட போனேன். அங்கே ஒரு பையன் சத்தமாக கும்பிட்டான். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டை 3வது உலக யுத்தமாக வந்துடக்கூடாது பிள்ளையாரே, எவன் சொல்லியும் கேட்க மாட்டான், நீயாவது அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னா. என் காதில் விழுந்தது. அவனை கூப்பிட்டு அவனை பாராட்டி, உன் மனித நேயத்தை பாராட்டுறான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அப்படி ஒரு வார் தொடர்ந்து நடந்தால் உன்ன மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் எழுதிடுவான். ஏற்கனவே 2 சண்டை நடந்துக்குது, உலக சண்டை. போன எக்ஸாமினேஷனில் என்னை கேட்டாங்க, 2ஆம் உலகப் போர் ஏன் நடந்ததுன்னு. முதல் உலகப் போர் சரியாக நடக்காதனால் 2ஆம் உலகப் போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன். அதுக்கு 4 அடி அடித்தாங்க. இப்போ 3வது வாரம் நடந்தால் யார் சார் இதெல்லாம் படிக்கிறது? அதனால தான் ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் கேட்டுக்கிறாங்க, பிரிட்டிஷார் ஆண்ட காலத்தை வரையறை செய்யு. அவன் எழுதிக்கிறான், பிரிட்டிஷார் 50ஆம் பக்கத்திலிருந்து 100ஆம் பக்கம் வரைக்கும் ஆண்டார்கள் எழுதிட்டான். ஏன்னா அவனுக்கு தலைவரி ஏகப்பட்டது இருக்குது சார். அவன் கேட்குறான், கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சண்டையை பற்றி கேளுங்க சார் எழுதுறேன். கார்பரேஷன் குழாயில் தண்ணி வரலையா, அதை பற்றி எழுதுங்க, கதை கதையாக எழுதுறேன். எப்பயோ யாருக்கோ நடந்த சண்டையெல்லாம் நமக்கு எதுக்கு சாருன்னு கேட்குறான். சில நேரங்களில் அவன் மகா கெட்டிக்காரனாகிறான் தெரியுமா. பிள்ளைகள் லேசாக நினைக்காதீங்க. எங்கள் கணக்கு டீச்சர் ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க, காலமும் நேரமும்னு. நீங்களாம் படிச்சிருப்போம், காலமும் நேரம்னு ஒரு கணக்கு படிச்சிருப்போம். அந்தம்மா கேட்டிருந்தாங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க, அதே ரோடை 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்க? நம்ம எழுதிக்கலாம். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்னு கேட்டுக்கணும். கீழே எழுதிக்கிறான், சார் இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். சார் உங்களால் தான் அந்த பிள்ளைகள் கெட்டு போய்மா. நீ நினைக்கிற ஆன்சர் வேற, அவன் எழுதிக்கிற ஆன்சர் சமுதாயத்தை பார்த்து பார்த்து எழுதுறான். நீ அவனை லேசாக நினச்சிடாத, அவன் தான் வருங்காலத்தில் கவுன்சிலராக வருவான். ஏன்னா இந்த பார்க்குற சமுதாயத்தை கையில் எடுக்கிறான்.
இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறானே, அதை நீங்கள் ஆதரிக்கணுமான்னு. ஏன்னா ரசனை என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற தொடர் நம்ம மொழியில் இருக்கிற அழகான மொழி. குறைய பார்க்கறையே நம்ம பழகிட்டோம்னா நிறை நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நாம அட்வைஸ் பண்றதுக்கு விட அட்வைஸ் பண்றதுக்குரிய தகுதியோடு நாம நடந்து காட்டினால் அட்வைஸே தேவையில்லை. அட்வைஸே தேவையில்லை சார். ஒரு சின்ன உதாரணம், நடந்த உதாரணம் சொல்றேன், தாய்மார் நல்லா கவனிக்கணும். இது நிஜமா நடந்தது. 4ஆம் வகுப்பு 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல வெள்ளிக்கிழமை டீச்சர் வராங்க. கிளாஸ் ரூம்ல சொல்றாங்க, நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன், A4 ஷீட்ல பாதி கிழிச்சு கையில கொடுக்குறேன், கட்டுரை எழுதுங்கடான்னாங்க. சரி, என்ன டீச்சர் தலைப்புன்னு பசங்க ஆர்வமா கேட்டான். கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், இதான் தலைப்பு. வாங்கின உடனே மலமளமளந்து எழுதிட்டான். டீச்சர் சொன்னாங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் வீட்டில் கொண்டு போய் படித்து சனி ஞாயிறில் திருத்தி திங்கக்கிழமை கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு அந்த டீச்சர் பேப்பரில் பண்டலை கொண்டாந்து வச்சு, அவருடைய ஹஸ்பண்டு செக்ரட்டரியேட்டில் பெரிய போஸ்டில் இருக்கிறார், அவர் சேரில் உட்காந்துங்கிறார். இந்த அம்மா பேப்பர் திருத்துறாங்க. அந்த எடுத்த முதல் பேப்பரை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அழறாங்க, கண்ணீர் செந்தது. அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் அவங்க வீட்டுக்காரர். ஏமா உன்னை திட்டிகிட்டே எழுதியிருக்கானா, கெட்ட வார்த்தைகளை நான் பயன்படுத்தியிருக்கானா? இல்லைங்க. பின்ன ஏன் அழற? இந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? எப்பொழுதும் உள்ளங்கையில் பிடித்து கொண்டிருக்க வேண்டிய என்னை விட்டுவிட்டு என் அம்மா உள்ளங்கையில் செல்போனைத்தான் எப்பொழுதும் வைத்திருக்கிறார். சமைக்கும் போதும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாள், யாரோடு தொடர்பில்லாதவரிடத்தெல்லாம் பேசி பேசி சிரிக்கிறாள் என்றால் அவள் உள்ளங்கையில் நான் செல்போனாக மாறி உட்கார்ந்து விட்டால் பெற்ற தாயின் சுகத்தை நான் அனுபவிப்பேன். ஆகவே கடவுளே என்னை செல்போனாக மாற்றிவிடு. அலுவலகம் முடிந்து 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருகிற தந்தை ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்ல ஆன் பண்ணிட்டு மணிக்கணக்கா மற்றவர்களோடு பேசுவாரே தவிர எதிரிலே ஹோம்ஒர்க் எழுதுகிற என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். கடவுளை என்னை செல்போனாக நீ மாற்றிவிட்டால் என் அம்மாவும் அப்பாவும் என்னை அரவணைப்பார்கள். உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு, அது அவங்க வீட்டுக்காரரு, எழுந்துரு, அந்த வீட்டு அட்ரஸை எடு, அவங்க பெற்றோர்களை பேரண்ட்ஸை உண்டிலன் பண்ணிடுவோம்னார். அந்த அம்மா ஸ்கூலாக சொன்னாங்க, அது நம்ம பையன்தாங்க. நான் எதுக்காக இது நடந்ததுயா? உண்மை. அதே மாதிரி இன்னொரு நடந்த விஷயத்தை சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு பையன் நீட்ல ஃபெயில் ஆயிட்டான் சார். நீட்ல ஃபெயில் ஆனாலே தாழ்வு, இன்னொன்னுங்க, எந்த குழந்தையா இருந்தாலும் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையை விட ஒரு தற்கொலை உலகத்தில் இல்லை. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க, உன்னால முடியும்டா, முயன்ற வரைக்கும் படிடா, இல்லைன்னா நம்ம தொழில் இருக்கா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுங்க ஐயா. அவன் நிச்சயமாக ஒரு மனிதனாக நிமிர்ந்து நிற்பான். ஏன்னா இப்ப இருக்கிறதுலாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு சார், ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். அதை நம்ம கண்டிப்பா காப்பாற்றணும், ஒழுங்கா வளர்க்கணும். எங்க பெரியப்பா காலம்லாம் இன்னும் பொற்காலையா, 16 பசங்க இருக்கு. அவர் தெருவில் வந்தாருன்னா எதிரில் இவரை கேட்பான், எத்தனை பசங்கன்னு. என்னமோ கடவுள் புண்ணியத்தில் 16ன்னுவாரு. அவரு கேட்பாரு, அதோட விட்டாரா கடவுள், இன்னும் கொடுப்பாரா? கொடுக்காம எங்க போடுறான்? அதாவது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் இருந்ததுயா. இத்தனைக்கு எங்க பெரியப்பா போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. 10 ஆம்பளை பிள்ளைங்க சார், 6 பொம்பளை பிள்ளைங்க. 10 ஆம்பளை பிள்ளைங்கள யாராவது ஒரு பையன் பேரை கேட்டால் எங்கள் பெரியப்பாவுக்கு சொல்ல தெரியாது. எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு கேட்பார், இந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுன்னுவார். இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன் சார், எந்த ஆம்பளைக்கும் ஞாபக சக்தி இருக்கவே வாய்ப்பில்லை. ஆனால் பெண்ணுக்கு இருக்கிற ஞாபக சக்தியை போல் உலகத்தில் யாருக்குமே இருக்காது. நான் எங்கள் வீட்டம்மாவே அப்பப்போ பார்ப்பேன்.
கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும், வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், கண்ணு குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், காது சரியில் கேட்டுக்கிட்டே இருக்கும். 2 in இல்லை 4 in 1 சார். அந்த ஞாபக சக்தி இப்போ ஐயா வராருன்னு வச்சுங்க, இப்போ திருப்பதி அவங்க வீட்டுக்கு வராரு ஏதோ பேசுறதுக்கு, நான் உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா, டிவியை ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுவேன். ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் நாங்கள் நினைக்கிறவங்க, இன்னொரு குரல் இடையில வரக்கூடாது, ஏன்னா எங்கள் ஞாபக சக்தி தடைப்பட்டுடும். ஆனால் பெண்ணு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதாவது எத்தனையோ சேனலுக்கு தான் அவங்களுக்குள்ள. அதனால தான் பாருங்க, எனக்கெல்லாம் ஆச்சரியம் சார். நான்லாம் ஒரு நாள் ஒரு சீரியலை பார்த்து எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. அன்றைக்கி ஏதோ ஒரு மீட்டிங் இல்லைன்னு அந்த சீரியலை பார்த்துட்டேன். மறுநாள் எங்கள் வீட்டம்மாவை நான் ஒரு தெய்வமாகவே பார்க்க பழகிட்டேன். ஏன்னா அது டெய்லி ஒரு 7-8 சீரியலை பார்க்கும். நம்ம ஒரு வீட்டு பிரச்சனையை நம்மளால் தாங்க முடியல, 7-8 வீட்டு பிரச்சனையும் தாங்கிக்கின்னு இவன் தான் என் புருஷன்னு ஞாபகம் வச்சுன்னு எனக்கு சோறு போடுறா பார்த்தீங்களா. அந்த வகையிலாவது நம்ம சந்தோஷப்படணும். தமிழ்நாட்டில் இருக்கிற சீரியல் மோசையா எங்கேயோ போகுது. மாமியார் எப்படி பழி வாங்குறது, மருமவளை எப்படி பழி வாங்குது, நல்ல பொண்ணை கூட கெடுத்துருது சார். அது ஈரோட்டில் சமீபத்தில் ஒரு மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆட்டோவில் போட்டு அந்த அம்மா போய் மருமவ கூட்டி போய்க்குது சார். ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணிவிட்டு அந்த மாமியாரை பழைக்க வச்சிட்டாரு. டாக்டர் சொன்னார் 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா கூட அந்த அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது. சபாஷ்ன்னாரு. நான் அப்போவே சொன்னேன், ஆட்டோக்காரனை மொல்லமாக போடான்னு. அவன் தான் கேட்கல. இது சீரியலுடைய தாக்கம். சீரியலில் எந்த வசனம் நல்லா வருது சார்? ஏதாவது நல்ல வார்த்தை வருதா? நமக்கு அத்தனை பேருக்கு நான் உங்களில் ஒருவனாக சொல்கிறேன், நம்ம வீட்டில் நல்ல விசேஷம் பேசுகிறோமா, டிவியெல்லாம் நிறுத்திட்டு பேசுங்க. நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கெல்லாம் சென்டிமெண்ட் உண்டு. அதனால தான் சொல்கிறேன், நிறுத்திட்டு பேசுங்க. ஏன்னா நம்ம வச்சிருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தால் கூட அவர்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு வருவதற்கு அதிகமாகவும் பாசம் காட்ட வேணாம், அதிகமாகவும் கண்டிப்பு காட்ட வேணாம், ரெண்டும் காட்ட வேணாம். அந்த குழந்தைகள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கையே அவனை உயரமான இடத்துக்கு கொண்டு வரும். லேசான விஷயம் இல்லை. ஆனாலும் ஊரில் உலகத்தில் பழகிறான்ல, ஊரில் உலகத்தில் பழகிறதுனால அவனுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. இதுதான் நம்ம திணிக்கக்கூடாது. அப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு பையனுக்கு நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான் சார். இதுவும் நடந்த உண்மை. ஃபெயிலான உடனே அவனுக்கு சூசைட் பாயிண்ட் போயிட்டான். ஊரே போய் திரண்டு போச்சு. அவங்க அப்பா எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டார் சார். அவனை பிழைக்க வைத்து விட்டோம், காப்பாற்றி விட்டோம் என்று அவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் அந்த பையனுடைய மனதில், ஆழ் மனதில் அந்த பதிஞ்ச தாழ்வு போகவே இல்லை. ஒரு விரக்தியா இருக்கிறான் முகம். டெய்லி எங்க அப்பா வாட்ச் பண்றார். இவனை எப்படி மாத்துறதுன்னு அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. 1 மாசம் போச்சு சார், அதே முகத்தோட தான் இருக்கிறான். அவனை கூட்டும் போய் அவர் 1 ஏக்கர்ல பருத்தி வச்சிருக்கார், பருத்தி செடி. அந்த பையனையும் கூட்டியும் போய் அப்படியே அந்த 1 ஏக்கர் நிலத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தார். ஒரு செடியை பார்த்தார். அந்த ஒரே ஒரு செடி பூச்சடிச்சு போய் இருக்குது. அந்த நிலத்துல வேலை செய்யற தொழிலாளியை கூப்பிட்டு இந்த 1 ஏக்கர் பருத்தியும் கொளுத்திடுன்னார். 1 ஏக்கர் நிலத்து பயிரையும் பருத்தியும் கொளுத்திடுன்னார். அப்பதான் பையன் கேட்டான், ஏம்பா என்னப்பா பேசுற, அவ்வளவு பருத்தி செடி நல்லா இருக்கு, இந்த ஒரே ஒரு செடி தானே பூச்சடிச்சு போச்சு, இதை ஒன்றை எடுத்து வேரோட வெளியில போடுறத விட்டுட்டு மொத்தத்தையும் கொளுத்த சொல்ற? அப்பதான் அப்பா கேட்டாரு, நீ கூட லைஃப்ல ஒரு முறை தாண்டா ஃபெயில் ஆன, அதுக்கு ஏன்டா வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சார். அந்த பையன் அன்னையிலேருந்து மாறிட்டான் சார். மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை தூக்கி எறிஞ்சிட்டு, கவலைப்படாதப்பா, நான் வளர்றேன்பா, முன்னேறேன்பா, அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன்பான்னா நாம நினைச்சா அது பக்குவமாக தான் கொண்டு போகணும். சிலதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது, மகிழ்ச்சி அடையணும் சார். இதே கும்பகோணம் கும்பேஸ்வரர் தரிசனம், அங்கே ஒரு ரோட்டரி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். டைம் நிறைய கிடக்குது, சாமி கும்பிட்டு வரலான்னு போய் ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கலாம்னு போனேன் சார். பழம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பூ இருக்குது, கற்பூரம் இருக்குது. முக்கியமானது வெத்தலை பாக்கு இல்லை. தம்பி, முக்கியமான வெத்தலை பாக்கு இல்லையேன்னு. அது இன்னும் அவ்வளோ முக்கியம், இதை மட்டும் வச்சா சாமி எடுத்துக்க மாட்டாரானா? அப்படி இல்லைடா ராஜா. ஒரு நிச்சயதார்த்தத்தில் கூட தாம்பூல தட்டு தான் வச்சு கை மாத்திரம். வந்தவங்களுக்கு போனவங்களுக்கு தாம்பூலம் வச்சு தான் மரியாதை பண்ணுறோம். இந்த வெத்தலைக்கு ஒரு சிறப்பு இருக்குடா, முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க.
சிலதெல்லாம் செடியில் கிடைக்கும், சிலதெல்லாம் மரத்தில் கிடைக்கும். வெத்தலை ஒன்று தாண்டா கொடியில் கிடைக்குது. செடிக்கு ஒரு அளவு இருக்கு, மரத்துக்கு ஒரு அளவு இருக்கு, கொடிக்கு அளவே கிடையாதுடா. அது படர்ந்துக்கிட்டே போகும். உன் உறவும் என் உறவும் படர்ந்துக்கிட்டே போகணும் இந்த கொடி போல் என்பதற்காகத்தாண்டா அந்த வெத்தலையை வைக்கிறோம். அந்த பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு தொடர வேணும் என்பதற்காகத்தாண்டா கடவுள் வழிபாட்டில் கூட வெத்தலை பார்க்க வைக்கிறோம்னு. இவ்வளோ விஷயம் இருக்குதா சார்? சாரி சார், 3வது பெட்டி கடையில் போய் கேளுங்க, அங்கே இருக்குது சார். அந்த பெட்டி கடையில் போய் 5 ரூபா நோட்டை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுப்பா தம்பின்னு 2 வெத்தலை 2 பாக்கு கொடுத்தான் சார். அதை பார்த்துட்டு நான் கேட்டேன், கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா இந்த கடையை ஏன் நான் வைக்கிறேன்னா சார். எனக்கு ஆச்சரியம், கும்பகோணத்தில் நாம் எப்படா சொல்லி கொடுத்தோம்? அப்போ தான் நான் கேட்டேன், கும்பகோணத்தில் இருக்கிற என்ன என்கிட்ட படிச்சேன்ற? சும்மா சார், குரம்பேட்டில் உங்ககிட்ட தான் படித்தேன். அப்புறம் ஏன்டா இங்கே வந்து கிடையாது, எங்கள் சித்தப்பா புண்ணியத்தில் இந்த கடை வச்சு கொடுத்தாரு, என் காலம் ஓடுதுன்னா. அப்போ நான் ரொம்ப ரசித்தேன். ரசனை தான் சார் நம்மளை என்றைக்குமே மனசை பாதுகாப்பு, உடலை பாதுகாப்பதற்கு ஒரு வகை, மனதை பாதுகாப்பது ஒரு வகை. அப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லையா மனம் சரியில்லையான்னு 2 விஷயத்துல பார்க்கலாம். பகல்ல தூங்கினான்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், ராத்திரில தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். இந்த மனமும் உடலும் இணைந்தால்தான் எந்த தொழிலும் சிறக்கும். அதனால தூக்கி எறிய வேண்டியதுதான். சிலதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடாது. கவலைக்கு ஒரே மருந்து கடவுளுடைய துணை என்று நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பயணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். சமீபத்தில் ஒரு கல்லூரியில் கூட நான் இதை கருத்தை வெளியிட்டேன். ஒரு வேளை நீங்கள் அது யூடியூப்ல கூட வந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். ரத்தன் டாட்டா இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு நிருபர் போய் ஒரு டாக்டரை கேட்டார், டாக்டர் டாக்டர் நீங்கள் BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாளாகும்? கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்தால் 1 வருஷத்தில் வாங்கிடுவேன். ஒரு சிவில் இன்ஜினியரை போய் கேட்டார், 8 மாசத்துல பல பில்டிங் கட்டி அந்த லாபத்தில் வாங்கிடுவேன். ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்டார், 1 டே மேட்சில் வாங்கிடுவேன்னா. சபாஷ். ரத்தன் டாட்டாவை போய் பார்த்து கேட்டான், அப்போ இருந்தார், நீங்க BMW கார் வாங்கணும்னா எவ்வளவு நாளா? 5 வருஷம்னார். அவனுக்கு மயக்கமே வந்துடுது. மல்டி மில்லியனர், உலக பணக்காரன், நீ நினைச்சா 5 நிமிஷத்துல வாங்கலாம், ஒரே ஒரு போன்ல ஆர்டர் பண்ணிடலாம், 5 வருஷம் சொல்றீங்க? அப்ப அவர் சிரிச்சுட்டே சொன்னார், BMW கார் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அதை வாங்கணும்னா 5 வருஷம் ஆகும்னு. அவன காரை யோசிச்சான், அவர் தான் என் கம்பெனியை யோசிச்சான். அப்ப நம்முடைய உயரம் எவ்வளவு இருக்கணுங்க? முடியுமா முடியாதா என்ற கேள்வி அல்ல, அந்த உயரத்தை நோக்கிய கொள்கை தான் மிக மிக முக்கியம், குறிக்கோள் தான் முக்கியம். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வுன்னு. அந்த உயரம் தான், அந்த உயரத்தை அடையணும் பிள்ளைகள் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. இந்த முயற்சி அதுதான். அதுலேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்களா? அங்கே நிறைய படிக்கிறதுல வாங்குறாங்களா? பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க ஐயா. அது 12th படிச்சா போதும், முறமாம இருக்கிறான், கல்யாணம் பண்ணாதீங்கய்யா. பட்டப்படிப்பு படிக்கட்டும், பிஜி படிக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய காலில் நிற்பேன் என்ற உறுதி எப்பொழுது அந்த பிள்ளைக்கு வருகிறதோ அப்பொழுது உறுதிமொழி கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா முன்பாறு இல்லை இப்ப காலமெல்லாம். நான் கிளாஸ் ரூம்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவன். நான் நிறைய எழுதியிருக்கேன் என் புத்தகத்தில். 40 பசங்க ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்தானா 40ம் திறமை இருக்குது சார். 40க்கும் திறமை இருக்குது. யாருக்கும் திறமை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஷோவில் 10 பேர் இருப்பான் சார். ஃபர்ஸ்ட் ஷோவில் 10 பேர் பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டா இருப்பான். வாத்தியார் முகம் கரும்போடு, இதுதான் அவனுக்கு புஸ்தகம், வேற உலகமே தெரியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் IAS IPS அத்தனையும் வந்துடுறான். இந்த செகண்ட் ரோ அப்படி இப்படி கொஞ்சம் திரும்பும், அப்பப்போ கொஞ்சம் பேசுவான். அவன்லாம் இன்ஜினியரு டாக்டர் எல்லா ரேஞ்சிலையும் வந்துடுவான். தேர்ட் ரோ அப்படியும் பார்ப்பான் இப்படியும் பார்ப்பான், படிப்பான். அவன்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா வேலையிலும் வந்து உட்காந்துக்குவான். இந்த 4th ரோவுக்கு மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர்.
கவலைப்பட்ட வரலாறே கிடையாது. ஜாலியாக இருப்பான், பாட்டு படிப்பான், போவான், பேசுவான், எழுந்து போவான், வருவான், எல்லாம் பண்ணுவான். நான் அவனெல்லாம் ரொம்ப வணங்குவேன். ஏன்னா அவன் ஒரு உலகத்தை பற்றி கவலைப்பட்ட வரலாறும் கிடையாது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாம் ஒரு உயரத்துக்கு வருவோம்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவனுக்கு மாப்பிள்ளை பெஞ்சினே பேர். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் எல்லாருமே எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி போஸ்டில் வந்து நிற்கிறாங்க, ஜெய் சொல்கிறாங்க. ஏன் அப்பயே சிரிக்கிறாங்க தெரியுமா? படிங்கடி படிங்க, இந்த 3 ரோமம் என்கிட்ட தான் வந்து நிற்கணும், பையில வச்சுங்க. சார் நம்ம 4th ரோவில் இருக்கிறோம் தான் சார். அரபு கண்ட்ரியில் நான் போகும்போது அத்தனை பேரும் தொழிலதிபராக இருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த 3 ரோவை வேலை தேடி அலையும், அவன் வேலை கொடுக்குற அளவுக்கும் உயருவான் சார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நான் பார்த்துருக்கிறேன். அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் திறமை இருக்குதுன்னு நினைங்க. இன்னொன்றுங்க, தயவு செஞ்சு உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்க, இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அவன் கீழே இறங்கிடுவான் சார். எங்கள் தெருவிலே ஒரு பையன் +2ல் ஃபெயில் சார். அவங்க அப்பா கண்ணாமலாம் திட்டுறாரு, ஓ பாய முடியா, நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நீ தான். எப்போ பாரு வருஷம் பூரா எதிர்விட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, எதிர்விட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது. அதை வருஷம் பூரா பார்த்தே தான் நான் ஃபெயிலாக போட்டேன். நான் சும்மா இருந்தாலும் இருப்பேன், அப்பப்போ நீ தான் சொல்லுவேன், அந்த பொண்ணை பாடுறா என்னம்மா படிக்குது, அந்த பொண்ணை பாடுறா என்னம்மா படிக்குது. சரி, அப்பா சொல்ல தட்டக்கூடாது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பப்போ நான் பார்த்து வேணா போனேன். கம்பேர் பண்ணக்கூடாது சார். நீங்கள் ஆழமாக சிந்தனை பண்ணீங்கன்னா அது தெரியும். கம்பேர் பண்ணீங்கன்னா குழந்தைகளுடைய மனசு உடைஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன், அவன் எவ்வளோ கெட்டிக்காரனாகிறான் தெரியுமா? எல்கேஜிலேருந்தே தயாராகிடுறான் சார். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன், முதல் வகுப்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான், சார் டேடி நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரணும்னா. அவர் அசந்து போட்டார். பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்னு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்கு? அட உனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, நீ நானே என் மிஸ்ஸு 3 பேர் மீட் பண்ணுறோம், இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது, உங்கள் அப்பாவை கூட்டின்னு வரான்னுக்கிறாங்க. அப்பா உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா அவர் என்கொயரி பண்ணி அடிப்பாருன்னு தெரிஞ்சு அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாமல் பார்த்தீங்களா சார்? அவன் ஒரு சயின்டிஸ்டாக வருவான் பிற்காலத்தில். அதை டெவலப் பண்ணுறான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு பேர். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்பா ஹாலில் உட்காந்துங்கிறாரு, வந்துட்டார் 3 மணிக்கு. பள்ளிக்கூடம் விட்டு 3:30 மணிக்கு மேத்ஸ் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கணும் ஓடியாருவான், மனசு கஷ்டமாக வரான். அப்பா பார்த்துட்டாருன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்திலே உள்ளவன் தான் அவரும் உட்காந்துங்கிறாரு. ஆனால் படியில் ஏறும்போதே அவனுக்கு பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்படியே போனால் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கணும், சார் டேடி சாப்பிட்டீங்களா அப்படின்னா, சாப்பிட்டீங்களான்னு கேட்ட உடனே அவர் மகிழ்ந்து போயிட்டார். அடுத்த வார்த்தை கேட்டான், சார் கணக்கில் நான் 100க்கு 100 வாங்கிட்டா என்னப்பா நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார். அது மாதிரிலாம் வரக்கூடாது தான் 30 வாங்கியிருக்கிறான் சார். அப்பா கிட்ட நான் அற வாங்க வேண்டியவன் அவரே கட்டி பிடிக்கிற அளவுக்கு காரியத்தை சாதிச்சிட்டான் பார்த்தீங்களா? இதுதான் அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற புத்திசாலித்தனம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது சார், எதிர்பார்க்க முடியாது. அதுவும் பெண் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் இப்போ போட்டுன்னு படிக்கிற காலம். அதுவும் நான் என்னுடைய இதில் 2007 12 பெண் குழந்தைகளை மட்டும் நான் வருஷம் படிக்க வைக்கிறேன். என்னுடைய கூட்ட வருமானத்தில் இருக்கிற வருமானங்கள் உபரியாக வர்றதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறேன். இப்போ கூட 2 பிள்ளைகளை மேல்மருவத்தூரில் டிகிரியில் அலைடு சப்ஜெக்டில் சேர்த்து வச்சிருக்கு. ஏன்னா அதுங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம். கல்விதான் என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு கை கொடுக்கும், உலகம் முழுவதும் சுற்றி வருகிற தைரியத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் தான் அந்த பிள்ளைகளுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை நீங்கள் செயல்படுத்துறதே சாதாரணமான செயல் இல்லை, ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக செயல். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதை விட வம்சத்துக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட்டால் ஒரு உயரத்தை நாளைக்கு மிகவும் உங்களுடைய பிள்ளைகள் ஆட்சியாளர்களாக வரலாம்,
பெரிய பெரிய IPS ஆக வரலாம். அப்பொழுது பார்க்கிற போது நம் சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகள் இந்த உயரத்தில் இருக்கிறார்கள் என்கிற மார்தட்டி கொண்டு நீங்கள் பேசுவதற்கு, பெருமைப்படுவதற்கு ஆதாரமாக இருப்பதே இந்த கல்விதான். அதனால அவர்களுக்கு இடையிலே கல்வி தடைபடாமல் அவர்களை நீங்க கொண்டு வாங்க. அதுதான் மிக மிக முக்கியம். அதுக்கு நம்ம வாழ்க்கை குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும். சீரியல் பார்க்கறதுல மகிழ்ச்சி கிடையாது, சினிமா பார்க்கறதுல மகிழ்ச்சி கிடையாது. குழந்தைகளோடு பல மணி நேரம் பேசுவதில் தான் உயர்ந்த மகிழ்ச்சியே இருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஏன்னா அந்த சொர்க்கமான ஒரு வாழ்க்கைன்னா அந்த பிள்ளைகளோடு பேசுவது. அதுவும் தாத்தா பாட்டிங்க மூத்த வயதுடையவர்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கிறேன், உங்கள் பேரன் பேத்தியினுடைய விரல் பட்டாலே உங்களுக்கு ஒரு நாள் ஆயுள் கூடும். ஏன்னா அது ஒரு உணர்வு, அது ஒரு மகிழ்ச்சி. அது பேச விட்டு பாருங்க, என்ன இருக்கும், ஆனந்தமா இருக்கும். யூகேஜி படிக்கிற பொண்ணு புக்கு பேக்கை முதுகுல தூக்கின்னு, ஷூவை மாட்டிங்கன்னு, வாட்டர் பேட்டில் வச்சுக்கின்னு, லஞ்ச் பேக் வச்சுக்கின்னு போகுது. அவங்க தாத்தா 75 வயசு கூட போறாரு. அவருக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. அம்மாடி அந்த புக்கு பேக்காவது கூடுறான், நான் தூக்கிறேன். வேணாம் தாத்தா, நீ ஏற்கனவே பெண்டாயிருக்கிற, இதை வச்சா இன்னும் பெண்டாயிடுவேன்னு. அவருக்கு சந்தோஷம், கண்ணீரே விட்டார். வீட்டில் இருக்கிற அந்த கேள்வி கூட என் மேலே அவ்வளோ அக்கறை இல்லை, என் பேத்திக்கு நான் அக்கறைக்குது பற்றியான்னு கொஞ்சம் தூரம் வந்தார். அந்த பொண்ணு அப்புறம் சொல்லிச்சு, தாத்தா புக்கு பேக்கை நானே வச்சுக்கிறேன், வாட்டர் பாட்டில் நானே வச்சுக்கிறேன், லஞ்ச் பேக்கை நானே வச்சுக்கிறேன், என்ன நீ தூக்கிக்கோன்னுச்சு. அப்போ தான் தாத்தா அப்படியே சோர்ந்து உக்காந்துட்டார். சார், குழந்தைகளிடத்தில் பேசணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம மேலே அந்த குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஐயா, நம்பிக்கை வரணும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா பெண் குழந்தைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மரப்பாச்சி பொம்மையை கொண்டு போய் வாங்கி கொடுங்க ஒரு பெண் பிள்ளைகிட்ட, உடனே அது என்ன பண்ணுது, நல்ல ஆக்டிவிட்டியை பாருங்க. டெய்லர் வெட்டி போட்ட ஒரு துண்டு துணியை கொண்டாந்து மாராப்பு போட்டு அது ஒரு பேர் வச்சு அது ஃபேமிலியில் ஒரு ஆளாக்கி அது கூட பேசும் சார், அது கூட பேசும். நம்ம பையன்கிட்ட ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க, தனியாக போய் உட்காந்துக்குவான். அக்கா பிரித்து அதை வச்சுன்னு பார்ப்பான், இது எப்படி தயாரிச்சான்னு அவன் பார்ப்பான். சத்தம் போட்டால் உடனே ஜாயின் பண்ணிடுவான், அதுவும் செய்வான். அப்படிதான் ஒரு அப்பா ஒரு பையனுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாரு, மண் பொம்மை. இந்த ஹைவேஸில் கடை இருக்குது இல்லை, அங்கே இருக்கிற மண் பொம்மை வாங்கி கொடுத்தாரு. சாயந்தரம் ஆஃபீஸ் வந்து வராரு, உடச்சிட்டான் சார், மொத்தத்தையும் தூளாக வச்சுக்கிறான். மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தாரு சார், அதையும் கொளுத்தி விட்டான். 3ஆம் நாள் இந்த எலக்ட்ரானிக் பொம்மையில் வாங்கி அதையும் பிரித்து சுக்குநூறு ஆக்கிட்டான். இவனை எப்படா மாத்துறதுன்னு பார்த்து கட்சியில் இரும்பில் ஒரு பொம்மை வாங்கி வந்து கொடுத்தாரு சார், இரும்பில் ஒரு பொம்மை. இதை என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு. சாயந்தரம் வந்து பார்த்தா டிவி ஒழிஞ்சு கிடக்குது, வாஷிங் மிஷின் ஒழிஞ்சு கிடக்குது. அதை வச்சு என்ன பண்ணலான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிறான் இது. ஏன்னா அவன் ஆராய்ச்சியே ஒரு விதமாக போகும். இன்னும் கூட பாருங்க, தர்மத்தோடு இருக்கிறது ஒரு பெண் குழந்தை. இன்னைக்கும் இந்த இந்தியாவை முழுவதுமே தர்மம்னு ஒன்று உயிரோடு இருக்குதுன்னா அது தாய் குலத்தால் தான் இருக்கிறது என்பது எனக்கு நம்பிக்கை. அது அம்மா வடிவில், சகோதரி வடிவில், தாரத்தின் வடிவில் எல்லா இடங்களும் இருக்குது சார். அதனால தான் பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே சோறு போட்டு தானே கேட்குறான். பெரியப்பா அப்பா சோறு போட்டுன்னு எவனும் கேட்குறதே கிடையாது. அப்படி கேட்டான்னு வச்சுங்க சிக்கல் வந்துடும். பெத்த பிள்ளையை பிச்சை எடுக்க விட்டு அப்புறம் என்னோட உள்ள வேலைன்னுவான். இந்த சமுதாயத்திலே அம்மாவுக்கு அந்த தகுதி உண்டு. அன்னைக்கு கூட ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே சோறு போடுனா சார், அந்த அம்மா சோறை எடுத்துன்னு வருது. வாசலில் பார்த்தா வாட்ஸாட்டமாக்குறான் அந்த ஆள். பார்த்துட்டு அந்த அம்மா கேட்டுது, யோ மூட்டை தூக்கியாவது பிழைக்கலாம், நல்லா இருக்கிறேன், ஏன் பிச்சை எடுக்கிற தொழில்? அவன் கோவப்படலை சார், அவனுக்கு சாப்பாடு வேணும், கோவப்படலை. அம்மா வணக்கம் தாயே, நீ கேட்குறதுல நியாயம்தான். இப்போ நீ கூட பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கிற. சினிமாவில் நடிக்கவா போன? இங்கே இருக்கிற 10 டிக்கெட்டுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு தானே நீ இருக்கிற. அந்த அம்மா அழுதுடுது சார், 10 வருஷமாக வடிச்சு கொட்டுறோம், ஒருத்தன் கூட என்ன நினைக்கல. எங்கிருந்தோ வந்தவன் என் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறான் பத்தியா. இர்ரா தம்பின்னு சொல்லிவிட்டு, யாரு அவனுக்கு தம்பின்னு உரிமை கொடுத்துட்டா. இர்ரா தம்பின்னு உள்ளே போய் 4 இட்லி சட்னி கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்றா, எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் வா, அக்கா உனக்கு உதவுறேன்னுச்சு. ஏன்னா அடுத்தவரிடத்தில் அன்பை விதைத்தால் அறுவடையை அருளாக மாறும் என்பதுதான் வாழ்க்கையின் ரகசியம் என்பதை நம்ம ஒவ்வொன்றிலிருந்தும் தெரிஞ்சுக்கலாம். அதனால பிள்ளைகளை மிரட்டி நாம படிக்க வைக்கிறதை விட அவன் இடத்துல அன்பாக, அவன் பக்கத்தில் உட்காருங்கன்றேன். பல இடங்களில் உட்கார்றது இல்லை சார்.
ஏதோ ஒரு டீம் பள்ளிக்கூடம் போனாக்கா போதும், ஃபீஸ் கட்டிட்டா போதும், பணத்தை கட்டிட்டா போதும். அதனால் நம்மளுடைய உறவுகள் மலரணும்னா, உறவுகள் செழிக்கணும்னா ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் உட்காந்து பேசுங்க. இன்னொன்றுங்க, நீங்கள் எல்லாருமே வியாபாரிகள். உங்களுக்கு 2 கண்களும், ஒன்று கடை, இன்னொன்று வீடு. வீட்டுக்காக கடை, கடைக்காக வீடு. சோப்பு தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், சோப்பு தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், எண்ணெய் கரை போகிறதுக்கு சோப்பு வேணும். இதுக்கு அது வேணும், அதுக்கு இது வேணும், ரெண்டும் சேர்ந்து தான் சோப்பு உருவாக்குது. கடைக்காக வீடு, வீடுக்காக கடை, ரெண்டும் புனிதமாக வச்சிருக்கணும், பிரச்சனைகளாக வச்சுக்கூடாது. ரெண்டும் புனிதமான இடம். ஏன்னா அந்த தூய்மை மக்களிடத்தில் நீங்க பேசுற அன்பான வார்த்தை, அணுகுமுறை சாதாரணமானது இல்லை சார். அது ஒரு கோயில். குடும்பம் ஒரு கோயில் என்றால் உங்கள் தொழில் நடக்கிற இடமும் ஒரு கோயிலுக்கு சமம். ஏன் இதை சொல்றேன்னா, பல பேர் வாழ்க்கையில சிக்கலை உருவாக்கிக்கிறான் அவனே. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாசில்தார் இருந்தார் சார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரு ஸ்ட்ரிக்ட்னா லேசானது இல்லை. வீட்டையும் ஆபீஸையும் ஒன்னாவே வச்சிருப்பார். ஆபீஸ்ல என்ன இருக்கும், டேபிள் மேல ஃபைலா இருக்கும். அர்ஜென்ட் ஃபைல், ஆர்டினரி ஃபைல் 2 இருக்கும். அதே மெயின்டெனன்ஸை வீட்டில் கொண்டாண்டார். அவரு ஒரு டேபிள் போட்டாரு ஹாலில், அர்ஜென்ட் ஃபைல், ஆர்டினரி ஃபைல் 2 பேப்பர் வச்சிட்டார். பேச்சுவார்த்தை கிடையாது அதிகமாகலாம். அந்த அம்மாவுக்கு அர்ஜென்ட்டில் வேணும்னா அர்ஜென்ட்டானது எழுதி வைக்கும், ஆர்டினரினா ஆர்டினரியில் எழுதி வைக்கும். அர்ஜென்ட்டாக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், தோரம் பருப்பு, உளுத்த பருப்பு ஓணும்னு எழுதி வைக்கும். 2 நாள் பொறுத்து வாங்கலான்னா ஆர்டினரி ஃபைலில் எழுதி வைக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிச்சா அந்த அம்மா, அப்போ கும்கி யானை படம் வந்தது. கும்கின்னு ஒரு யானை படம் வந்தது. நம்ம பிள்ளைங்கள்லாம் அந்த யானை படம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க, சினிமாவுக்கு போக மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு எழுதினாங்க. நம்மால் பார்த்தான், அது கூடிய சீக்கிரத்தில் டிவிக்கு வந்துடும், அது வரைக்கும் பொறுத்துருங்க, அனாவசிய செலவு தவிர்க்கப்படணும்னு எழுதிவிட்டான். அடுத்த வாரம் அந்த அம்மா சொல்லிச்சு, வர சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே லீவு, பிள்ளைகள்லாம் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுதுங்க, மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுது. பிள்ளைகள் என்னென்ன சாப்பிட விரும்புகிறார்களோ அதையெல்லாம் வீட்டிலேயே செய்யவும் அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு ஆஃபீஸில் எழுதுகிற மாதிரி எழுதிட்டான். அந்த அம்மா கோவம் வந்துடுது, இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை, போயா அர்ஜென்ட்டுன்னு போட்டு அர்ஜென்ட் ஃபைலில் லீவ் லெட்டர் எழுதிருக்கு. நான் என் மனசு சரியில்லை, பிள்ளைங்களோட எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு 10 நாள் லீவு வேணும்னு எழுதி வச்சிருக்கு. அப்பயும் நம்மால் சும்மா இல்லை சார், பச்சை எங்கே எடுத்தான் கீழே எழுதலாம், மாற்றி ஏற்பாடு செய்து விட்டு போகும்னு எழுதிட்டான் சார். நான் என்ன கேட்குறேன், அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு தெரியுமா? இது என்ன ஆஃபீஸா? இது ஆஃபீஸை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, வீட்டை தூக்கும் போய் ஆஃபீஸில் வைக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் சில நேரங்களில் பாருங்கள், யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார். தாம்பரம் எங்கே போனாலும் பாருங்களேன், நின்ன நேரம் இருந்தால் பாருங்கள். நான் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் சார், வினோதமான உலகம், வேடிக்கையான உலகம். இவங்கெல்லாம் கடைக்கு வந்தால் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? 2 பையன் சார், 2 குழந்தைங்க வச்சுக்கின்னு அந்த ஆள் நிற்கிறார். கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்குது. அப்போது தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகணும். அப்போ என்ன கேட்குறாரு, ஆட்டோக்காரரை கூப்பிட்டு நாங்கள் 4 பேர் வரணும்னா எவ்வளோப்பா? ஆட்டோக்காரன் நியாயமாக சொன்னார், உனக்கு 100 ரூபா, அம்மாவுக்கு 100 ரூபா, 200 ரூபா கொடு, இந்த 2 குழந்தைங்களும் ஃப்ரீயாக கூட்டி போகிறேன்னா. உடனே அந்த ஆள் சொல்கிறான், முதல்ல இந்த 2 பசங்களையும் நீ கூட்டி போ, நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் வரேன்னா. சார், இது எவ்வளவு அதர்மமான சிந்தனைன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பிங்கில் 2 அம்மா 2 லேடிஸ் இருக்காங்க. ஒரு அம்மா சொல்லுது, அதை பஸ் வருது, அதை நிறுத்துனுச்சு. அந்த அம்மா கோவம் வந்துடுது, ஏன் நீ நிறுத்த அப்படின்னு. நான் நிறுத்தினா அந்த ஆள் நிறுத்த மாட்டார். ஏன்? அந்த டிரைவர் என் வீட்டுக்காரரு, அதனால் நிறுத்த மாட்டாருன்னு சொன்னம்மா. அதனால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம ரசிக்க பழகுவோம். பாரதி வரியை மீண்டும் சொல்கிறேன், இன்னொன்றுங்க, இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவதுன்ற நம்பிக்கையோட பயணம் பண்ணுவோம். இன்னொரு அடுத்த கட்டம், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இன்னொரு விதை,
இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் தான் இனிமையான வாழ்க்கை வாழ்வான். இல்லாததுக்கு ஏங்குகிறவனுக்கு படிப்படியாக நிம்மதி போய்விடும். இல்லாததுக்கு ஏங்குவதை நிறுத்திவிட்டு இவ்வளவு இருக்கிறதே என்று பெருமையோடு வாழ பழகிவிட்டால் வாழ்க்கை நமக்கு ஆனந்தமாக இருக்கும். நீங்க ஹிட்லர், முசோலினி எல்லாம் படிச்சிருப்பீங்க. லெனின் ஒரு புரட்சி தலைவர் இருந்தார் தெரியுமா? லெனின் அவர் குள்ளமா இருப்பார். அவர் உயரமான நாற்காலியில கூட தூக்கி தான் உட்கார வைக்கணும், அவ்வளோ குள்ளம். அவர் சேர்ல உட்கார்ந்துங்கிறார். அப்போ ஒரு நிருபர் கிண்டலா கேட்டான், மிஸ்டர் லெனின், உங்கள் கால்கள் பூமியை தொடவில்லையே அப்படின்னு கிண்டல் பண்ணான். லெனின் என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கென்ன, என் கால்கள் பூமியை தொடவிட்டாலும் என் கைகள் வானத்தை தொடுகிறது. அதை எப்படி பாயிண்டா பாக்குறீங்களா? பாருங்களா, நெகட்டிவ் வேண்டாம், பாசிட்டிவ் தான் மனிதனை உயர்த்தும். இந்த பிள்ளைகளுக்கு செலவு செய்தால் நிச்சயமாக ஒரு பட்டத்தை பெற்று தன் காலில் நின்று இந்த உலகத்தை பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். அவர்களை தனியாக கூட்டு கூட உங்களுக்கு நிறைய பேசணும். அவங்களை யார் யாரெல்லாம் இந்த கல்வி உதவி சிறகுகள் மூலமாக உதவி பெறுகிறார்களோ அந்த பிள்ளைகளெல்லாம் ஒன்றாக கூட்டி ஒருவரை வைத்து அவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லி அவர்களுக்குள்ளேயும் ஒரு விதையை விதையுங்கள். காரணம், நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் தான் நல்ல கல்வி விளையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் ஒன்னே சொல்லி நிறைவு பண்றேன். ஒரு விவசாயி கூட கரும்பு பயிரிட்டான்னா அதுக்கு ஒரு வகையா நிலத்தை பண்படுத்தலாம். நெல் பயிரிடணும்னா கரும்பு வெட்டிட்டு அந்த அடிக்கட்டை எல்லாம் கொளுத்திட்டு அடுத்த நெல் பயிருக்கு தகுந்த போல நிலத்தை பண்படுத்துறான். ஒவ்வொரு பயிருக்கும் நிலத்தை பண்படுத்துகிற விவசாயியை போல ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளையும் பண்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான உரை உங்களிடத்தில் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.